ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி டைம் பார்க்க போறோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருந்து. சின்னு இன் த ஹவுஸ். இந்த பிக்சரை நல்லா கவனமா பாருங்க. யாரோ ஒருத்தர் நம்மள ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்கு. யார் அது? எஸ், ஒரு எலி. இந்த எலி ரொம்பவே சின்னதா இருக்கும் இல்லையா? இந்த எலியை நீங்க முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா குட்டீஸ்? கண்டிப்பா நீங்க வீட்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த எலி என்னெல்லாம் செய்யும்? ரொம்பவே தொல்லை கொடுக்கும். அதுதான் எலியோடைய வேலையே இல்லையா? சரி, மினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த மினி வீட்ல இந்த எலி என்னெல்லாம் தொல்லை பண்ணுது அப்படின்றதா இந்த கதை. இந்த எலிக்கு ஒரு பேர் நம்ம வச்சிருக்கோம், சின்னு. எஸ், இந்த எலி பேர் தான் இந்த ஸ்டோரியில சின்னு. இந்த ஸ்டோரியில நமக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, மினி, மினியோட அம்மா, மினியோட அப்பா, அப்புறம் மினியோட தம்பி. இந்த 4 பேர் தான் நம்ம ஸ்டோரியில இருக்கிறாங்க. இதுல மெயின் கேரக்டர் யாரு குட்டீஸ்? எஸ், சின்னு த மவுஸ். ஓகே, மினி வராங்க. அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் வந்து சொல்றாங்க, அம்மா, தேர் இஸ் அ மவுஸ் இன் த ஹவுஸ். அம்மா, நம்ம வீட்ல கண்டிப்பா எலி இருக்குமா அப்படின்னு மினி சொல்றாங்க. மினி சொன்னோனே அதுக்கு அம்மா, நோ, தேர் இஸ்ன்ட். இல்ல மினி, கண்டிப்பா இல்ல. தேர் இஸ் நோ மவுஸ் இன் த ஹவுஸ். நம்ம வீட்ல எலியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மினிக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதனால அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. எஸ், தேர் இஸ். கண்டிப்பா இருக்குமா. இட் பிட் மை ட்ரெஸ். இது என்னோட ட்ரெஸ்ஸ கடிச்சிருக்கு பாருங்களேன். தேர் இஸ் அ ஹோல் இன் இட். என் ட்ரெஸ்ல இங்க பாருங்க ஓட்டை இருக்கு. அம்மா, ஐ அம் சோ சேட். எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. கண்டிப்பா எலி இருக்குமா அப்படின்னு மினி சொல்றாங்க. அடுத்தது அவங்க தம்பி வராரு. அம்மா, there is a mouse in the house. கண்டிப்பா எலி இருக்குமா. there are bits of paper on the ground. நான் போய் பார்த்தேன், தரை ஃபுல்லா பேப்பரா இருந்துச்சு. it tore my English book. என்னோட இங்கிலீஷ் புக் அது எப்படி கிழிச்சிருக்குன்னு பாருங்க. I am so worried. நான் ரொம்பவே கவலையா இருக்கேம்மா அப்படின்னு தம்பியும் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அம்மா ரொம்ப கஷ்டமா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்தது அவங்க அப்பா வராரு. ஓ, திஸ் இஸ் பேட். தேர் இஸ் அ மவுஸ் இன் த ஹவுஸ். ஆஹா, ரொம்பவே கஷ்டமான சூழலா இருக்கு. நம்ம வீட்ல எலி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும்? மை பன் இஸ் கான். நான் வச்சிருந்த ஒரு பன்னை காணோம். ஐ வாண்டட் டு ஈட் இட் வித் மை டீ. நான் என்னோட டீ கூட சேர்த்து அதை சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஐ எம் அன்ஹாப்பி. என்னோட பன்னை காணோம். நான் ரொம்பவே கவலையா இருக்கேன். கண்டிப்பா நம்ம வீட்ல எலி இருந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஓ, தேர் இஸ் அ மவுஸ் இன் த ஹவுஸ். கண்டிப்பா அப்ப நம்ம வீட்ல மவுஸ் இருக்கு. லெட்ஸ் ஃபைண்ட் இட். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்ததை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்து இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? தே லுக்ட் ஃபார் த மவுஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ். அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தே ஸ்டாம்ப் தேர் ஃபீட். அவங்க காலை வச்சு தரையில அடிக்கிறாங்க, ஸ்டாம்ப் பண்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டு எலி வந்து ஷேக் ஆகுதா, ஓடுதா அப்படின்லாம் செக் பண்றாங்க. தே போகக்கூடிய ஸ்டிக் இன்டு எ ஹோல். ஒரு குச்சிய அங்க இருக்கிற ஓட்டைகள்ல உள் நுழைத்து பாக்குறாங்க, அந்த ஓட்டை வழியா ஏதாவது எலி வெளியில வருதா அப்படின்னு. பட் தே couldn't find the mouse in the house. ஆனா அவங்களால அந்த வீட்ல இருக்கிற மவுஸ கண்டே பிடிக்க முடியல. ஆனா நம்ம சின்னு என்ன பண்றாருன்னு பாருங்க. பட் சின்னு த மவுஸ் வாஸ் இன் த ஹவுஸ். ஆனா சின்னு அந்த வீட்லயே தான் இருக்கு. ஹி ஹர்ட் த நாய்ஸ். அந்த சத்தத்தையும் கேட்டுக்கிட்டே தான் அது உட்கார்ந்துருக்கு. ஆனா அது எப்படி உட்கார்ந்துருக்கு, அதுதான் இங்க விஷயம். ஹி வாஸ் அஃப்ரைட். அத பாத்தீங்களா, அந்த எலி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிருக்கு. ஹி ஷூக் அண்ட் ட்ரம்பிள்ட். அது ரொம்பவே ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்கு. ரொம்பவே நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆஹா, நம்மள யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இல்ல புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்மள அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பயத்திலையும் நடுக்கத்திலையும் உட்கார்ந்துருக்கு. பட் ஹி டிட் நாட் மூவ். ஆனா அது அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஹி வாஸ் குவைட். ரொம்பவே சைலண்டா அமைதியா இருக்கு. ஹி வாஸ் ஸ்டில். இப்ப வரைக்கும் அது அப்படியே தான் உட்கார்ந்துருக்கு. ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு, த ஹவுஸ் வாஸ் வெரி சைலண்ட். அந்த வீடே ரொம்பவே அமைதியா இருக்கு. அதையும் அந்த சின்னு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. there was no noise. எங்கேயுமே சத்தம் இல்ல. சின்னு கேம் அவுட். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானு சின்னு என்ன செய்யுது, திரும்ப வெளியில வருது. he turned his head.
அது தலைய லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பாக்குது. He sniffed the air. திரும்ப என்ன செய்யுது? ஸ்னிஃப்னா மோப்பம் பிடிக்கிறது. திரும்ப அந்த மூக்க வச்சு குட்டி மூக்க வச்சு என்ன செய்யுது? அந்த பக்கமும் இந்த பக்கம் நல்லா காத்துல மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப் அண்ட் டவுன் மேல கீழே எல்லா இடத்துலயும் மோப்பம் பிடிக்குது. Then he looked for something else to bite. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? இன்னும் வேற ஏதாவது கடிக்கிறதுக்கு கொறிக்கிறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? சின்னு மினி ஃபேமிலி கையில அகப்படுற வரைக்கும் திரும்ப திரும்ப இதேதான் நடக்கும். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சா குட்டீஸ்? ஓகே, ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு சின்ன பிராக்டிஸ் டைம் பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்டோரிய நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, வாங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். Read the sentence. அந்த சென்டென்ஸை நீங்க முதல்ல வாசிங்க and tick the correct picture. சரியான படத்துக்கு நீங்க டிக் பண்ணா போதும். சரி, the mouse bit Minnie's dress. மவுஸ் வந்து மினியோட ட்ரெஸ்ஸ வந்துட்டு கடிச்சு வச்சுச்சு இல்லையா? அது எந்த பிக்சரா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தாராளமா டிக் பண்ணலாம். அடுத்தது, அம்மா poked a stick into a hole. அம்மா வந்துட்டு அந்த ஹோல்குள்ள அந்த குச்சியை விட்டு நுழைச்சாங்க இல்லையா? அது இதுல எந்த பிக்சர்? ஓகே, தென் சின்னு ate the bun in the house. சின்னு வந்து வீட்ல இருந்த ஒரு பண்ணை எடுத்து கடிச்சிச்சு, சாப்பிட்டுச்சு. அது எந்த பிக்சர்? ஓகே, மூணுமே கரெக்டா நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த வெரி குட் ஸ்டூடெண்ட். ஓகே, யாரெல்லாம் ஈஸியா முடிச்சீங்களோ அவங்களாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தென் மேட்ச் த ஆப்போசிட்ஸ். எதிர்ச்சொற்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சேட்னா ரொம்பவே கவலையா இருக்கிறது. அதுக்கு என்ன எதிர்ச்சொல்லா இருக்கும்? சேட்னா ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது. சோ நம்ம சேடுக்கு ஹாப்பிய மேட்ச் பண்ணிடலாம். தென் சைலண்ட்னா ரொம்பவே அமைதியா இருக்கிறது. அப்ப சத்தமா இருக்கிறதுக்கு இந்த ஸ்டோரியில ஒரு வேர்ட் வந்தது. எந்த இடத்துல வந்தது? there was no noise. எங்கேயுமே சத்தம் இல்லாதப்பதான் நம்ம சின்னு எட்டி பார்த்தாரு இல்லையா? சோ சைலண்ட் அப்படின்னா அமைதி, நாய்ஸி அப்படின்னா சத்தம். ஓகே, மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது ஃபைண்ட். ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. ஆனா நம்ம சின்னுவ இந்த வீட்ல கண்டே பிடிக்க முடியல இல்லையா? அதே couldn't find, கண்டே பிடிக்க முடியல. ஆனா இங்க ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அடுத்தது லூஸ், அதை இழக்கிறது, கண்டுபிடிக்கல இல்லையா? அதே லூஸ் த சின்னு இந்த ஸ்டோரி. ஓகே, ஃபைண்டுக்கு லூஸ் தான் ஆப்போசிட் வேர்ட். தென் அப், அப்னா மேடை, டவுன், டவுன்னா கீழே. இது நல்லாவே நமக்கு தெரியும். தென் லெஃப்ட்னா இடது, ரைட்னா வலது. வெரி குட். சேட், ஹாப்பி, சைலண்ட், நாய்ஸி, ஃபைண்ட், லூஸ், அப், டவுன், தென் லெஃப்ட்க்கு ரைட். ஓகே, தென் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒரு சீக்வன்ஸா இருக்கணும். ஆனா இங்க மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம நம்பர் போட்டு கரெக்ட் பண்ணி சொல்ல போறோம். இந்த ஸ்டோரி நம்ம நல்லா கவனிச்சோம் இல்லையா? எந்த ஆர்டர்ல இது வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அதாவது அந்த சின்ன எலி வந்து முதல்ல வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள வந்தோடனே வேலையா பாக்குறது மினியோட ட்ரெஸ்ஸ கடிச்சு வச்சுச்சு. தென் நம்ம மினி தம்பியோட புக்க கடிச்சது. அதுக்கப்புறம் மினியோட அப்பாவோட பண்ண திருடிட்டு போனுச்சு. அதை போய் உட்காந்து சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ள போயிடுச்சு இல்லையா? அந்த ஆர்டர்ல நம்ம இப்ப இதை கவனிக்கலாமா? He ate the bun. Chinnu, the mouse, entered the house. He tore the book. At last he hid in a hole. He bit the dress. ஃபர்ஸ்ட் சின்னு வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா? சின்னு the mouse entered the house. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? He bit the dress. மினியோட ட்ரெஸ்ஸ கடிச்சது. அடுத்தது he tore the book. மினி தம்பியோட புக்க கடிச்சது. அடுத்தது he ate the bun. அவங்க அப்பாவோட பன்ன சாப்பிட்டுச்சு. Then at last he hid in a hole. அதுக்கப்புறம் அந்த ஓட்டக்குள்ள போய் ஒளிஞ்சிடுச்சு. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சீக்வன்சிங் நம்பர்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே குட்டீஸ். Then last, where can the mouse hid in the house? அந்த மவுஸ் இந்த ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்குள்ள வந்து போனுச்சு. பட் அது எங்கெல்லாம் அதால ஒளிய முடியும் அப்படின்றத இங்க நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு பார்க்க போறோம். இப்ப நீங்க குரூப்பா உட்காந்து கூட இதை பண்ணலாம். இதுக்கு காமனான சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து the mouse can hide. ஹைடுனா ஒளிஞ்சுக்கிறது. in the box.
அடுத்தது இந்த வேர்ட்ஸ மட்டும் நம்ம மாத்தி மாத்தி போடலாம். The mouse can hide in the bin. The mouse can hide in the bag. அந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி இந்த phrase போட்டு பார்க்கலாமா? Okay. The mouse can hide in the box. The mouse can hide in the bag. The mouse can hide in the bin. The mouse can hide in the jar. The mouse can hide in the pot. The mouse can hide in the tub. The mouse can hide in the cup. The mouse can hide in the hat. ஓகே, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. கீழே இருக்கிற இந்த ஒரு 6 வேர்ட்ஸ்க்கு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா குட்டீஸ்? எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.